ரோமியோ ஜூலியட் பாகம் 2 ரகசிய திருமணம். கதை தொடர்கிறது. பள்ளியில் இருந்து செல்லும் பிள்ளைகளைப் போல மகிழ்ச்சியாக காதலை நோக்கி காதல் செல்லும். பள்ளி நோக்கி செல்லும் பிள்ளைகளைப் போல வருத்தத்துடன் காதலை விட்டு காதல் பிரியும் என்கிறான் ரோமியோ. எனக்கு கட்டுப்பாடு அதிகம், சத்தமாக பேச முடியாது, இல்லையென்றால் இந்த குகையை உடைத்து வந்து விடுவேன் என்கிறான் ஜூலியட். இந்த இரவில் காதலர் பேச்சு செவிகளில் மெல்லிசை போல ஓர் இனிய சங்கீதம் என்கிறான் ரோமியோ. ரோமியோ என்கிறாள் ஜூலியட். என் அன்பே என்கிறான் ரோமியோ. நாளை எத்தனை மணிக்கு நான் ஆள் அனுப்ப வேண்டும் என்கிறாள் ஜூலியட். 9 மணிக்கு என்கிறான் ரோமியோ. சரி, நான் தவறமாட்டேன். இரவு முடிந்து விட்டது, காலை விடிந்து விட்டது. பறவை ஒன்று தன் பிடியை சிறிது விடுவது போல நான் உன்னை அனுப்பத்தான் வேண்டும் என்கிறாள் ஜூலியட். உன் கைப்பிடியில் நான் பறவையாக இருப்பேன் என்கிறான் ரோமியோ. உன்னை பிரிவது என்பது சுகமான சோகம். நாளை வரை இரவு வணக்கம் என்கிறாள் ஜூலியட். தூக்கம் உன் கண்களை தழுவுகிறது, அமைதி உன் நெஞ்சில் இருக்கட்டும். அந்த தூக்கமும் அமைதியும் நானானால் உன் ஓய்வு சுகமாகட்டும். என் தந்தையின் அறைக்கு நான் செல்கிறேன், அவர் உதவியை நாடுகிறேன். இப்பொழுது வருகிறேன் என்று என்கிறான் ரோமியோ. ரோமியோ அங்கிருந்து செல்கிறான். அடுத்த காட்சி விடியற்காலை. லாரன்ஸ் பாதிரியாரின் அறை. பாதிரியாரை ரோமியோ சந்திக்கிறான். வணக்கம் ஃபாதர் என்கிறான் ரோமியோ. என்ன ரோமியோ, இரவு முழுவதும் தூங்கவில்லையா என்கிறார் லாரன்ஸ். ரோசலியுடன் இருந்தாயா என்கிறார். இல்லை ஃபாதர், ரோசலினுடன் இருக்கவில்லை. என்னை விரும்பாத அவளையும் அவளை பற்றிய வருத்தத்தையும் நான் மறந்து விட்டேன் என்கிறான் ரோமியோ. சரி, நல்லது மகனே. வேறு எங்கே இருந்தாய் என்கிறார் லாரன்ஸ். என் எதிரியின் இடத்தில் விருந்துண்டேன் என்கிறான் ரோமியோ. அதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. பணக்காரர் கேப்லெட்டின் அழகான மகளை நான் காதலிக்கிறேன், அவளும் என்னை காதலிக்கிறாள். இருவரின் மனங்களும் இணைந்தன. புனிதமான திருமணத்தில் நீங்கள் எங்களை இணைக்க வேண்டும். எப்பொழுது, எங்கே நாங்கள் சந்தித்தோம், காதலை உறுதி செய்தோம் என்பதை பிறகு விரிவாகச் சொல்கிறேன் ஃபாதர். இன்றைக்கே எங்கள் திருமணம் நடைபெற நீங்கள் சம்மதிக்க வேண்டும் என்கிறான் ரோமியோ. ரோசலினை நேசித்தாய், உடனே மறந்து விட்டாயா? இன்றைய இளைஞர்களின் காதல் இதயத்தில் ஏற்படுகிறதா, கண்களிலா என்கிறார் லாரன்ஸ் ஃபாதர். ரோசலின் என்னை விரும்பவில்லை ஃபாதர். நான் இப்பொழுது நேசிக்கும் பெண் என் காதலுக்கு காதலை காண்பிக்கிறாள், என்னை பெருமைப்படுத்துகிறாள் என்கிறான் ரோமியோ. சரி ரோமியோ, உங்கள் இணைப்பு சந்தோஷத்தை அழிக்கட்டும். சந்தோஷ நிகழ்வு விரைவில் நடக்கட்டும். ஜாக்கிரதையாக இரு, நிதானமாக இரு. காட்சி மாற்றம். பென்வோலியோ ரோமியோவை வரவேற்கிறான். இதோ வருகிறான் ரோமியோ என்கிறான் பென்வோலியோ. வணக்கம் ரோமியோ என்கிறான் மெர்க்குடியோ. நேற்று எங்களுடன் இருந்த நீ திடீரென்று எங்கே போனாய் என்கிறான். வணக்கம் இருவருக்கும் என்கிறான் ரோமியோ. அப்பொழுது தாதி பெண் அங்கே வருகிறார். வணக்கம் ஐயா, ரோமியோவை எங்கே பார்க்கலாம் என்று சொல்ல முடியுமா என்று கேட்கிறார் தாது. நான் தான் ரோமியோ என்கிறான் ரோமியோ. உங்களுடன் தனிமையில் நான் பேச வேண்டும் என்கிறாள் தாதி பெண். வாருங்கள் பேசுவோம் என்கிறான் ரோமியோ. எங்கள் சின்ன எஜமானி மிகவும் பண்பான இளம்பெண். அவள் மிகவும் சந்தோஷமான நல்ல பெண் ஐயா. அவளிடம் எந்த விளையாட்டும் வேண்டாம் ஐயா என்கிறாள் தாதி பெண். நான் உண்மையாக அவளை நேசிக்கிறேன். ஃபாதர் லாரன்ஸ் அறைக்கு இன்று மதியம் எப்படியாவது என்னை திருமணம் செய்து கொள்ள அவளை வரச் சொல்லுங்கள்.
உங்கள் சிரமத்துக்கு இந்தாருங்கள் என்று கூறி பணமும் தருகிறான் ரோமியோ. பணம் எதுவும் வேண்டாம் ஐயா, இன்று மதியம் தானே அவள் அங்கு வருவாள் என்கிறார் தாதிப்பெண். மதில் சுவர் அருகே எனக்கு ஆட்கள் இப்பொழுது இருந்து துணையாக இருப்பார்கள். படிக்கட்டுகள் போல செய்த இந்த கயிற்றை கொண்டு வா. நம்பிக்கையாக இரு. என்ன கஷ்டம் வந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன். உன் இளம் எஜமானிடம் கூறு என்கிறான் ரோமியோ. சொர்க்கத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஐயா. உங்கள் ஆட்கள் நம்பகமானவர்கள் தானே என்கிறாள் தாதிப்பெண். என் ஆட்கள் இரும்பை போல உறுதியானவர்கள், உண்மையானவர்கள் என்கிறான் ரோமியோ. என் சின்ன எஜமானி ரொம்பவும் இனிமையான பெண். இந்த நகரத்தின் அழகான பணக்கார இளைஞர் கவுண்டி பாரிஸ். அவரை திருமணம் செய்து கொள்ளச் சொல்லி நான் அவளிடம் சொன்னேன். ஆனால் அவளோ பாரிஸை துரும்பாக நினைத்து ஒதுக்கினாள் என்கிறார் தாதிப்பெண். உன் சின்ன எஜமானியிடம் என்னை பற்றி கூறு என்கிறான் ரோமியோ. 1000 முறை சொல்கிறேன் ஐயா என்கிறாள் தாதிப்பெண். நான் வருகிறேன் என்கிறாள். காட்சி மாற்றம். டேபுலத்தின் மாளிகை தோட்டம். 9 மணிக்கு அனுப்பிய தாதியை இன்னும் காணவில்லையே. நினைவுகள் காதலின் தூதுவர்கள். சூரியனின் கதிர்களை விட 10 மடங்கு வேகமாக பரப்பவை. சூரியன் உச்சிக்கு வந்து விட்டான். கடவுளே, இதோ வந்து விட்டாள். தேனை விட இனிப்பான தாதியே, என்ன செய்தி? அவரை பார்த்தீர்களா என்கிறாள் ஜூலியட். இயேசுவே, ஏன் அவசரப்படுகிறாய்? மூச்சு வாங்குகிறது எனக்கு. கொஞ்சம் அமைதியாக இரு. கண்ணியமான, கனிவான, அன்பான, அழகான, நியாயமான, கனவானான ரோமியோ. ஆமாம், அம்மா எங்கே என்கிறாள் தாதிப்பெண். அம்மாவை ஏன் தேடுகிறாய்? ரோமியோ என்ன சொன்னார் என்கிறாள் ஜூலியட். இன்றைக்கே நீ கிளம்ப முடியுமா என்கிறார் தாதி. முடியும் என்கிறாள் ஜூலியட். முடியும் என்றால் உடனே ஃபாதர் லாரன்ஸின் இருப்பிடம் செல். அங்கே ஒரு மனைவிக்காக ஒரு கணவன் காத்திருக்கிறார். உன் கன்னங்களில் சிவப்பை நான் பார்க்கிறேன். உடனே தேவாலயம் செல். நான் போய் ஓர் ஏணியை எடுத்து வருகிறேன். இருட்டியதும் உன் காதல் ஏணியில் ஏறி வர வேண்டும். நீ ஃபாதரின் அறைக்குச் செல். நான் சாப்பிடப் போகிறேன் என்கிறாள் தாதிப்பெண். நேர்மையான தாதியே, உனக்கு நல் அதிர்ஷ்டம் வாய்க்கட்டும் என்கிறாள் ஜூலியட். ஃபாதர் லாரன்ஸின் அறை. புண்ணிய காரியத்தில் சொர்க்கம் புன்னகை புரியட்டும் என்கிறார் லாரன்ஸ். அவளை அழியுங்கள் என்கிறான் ரோமியோ. மென்பாதங்கள் கொண்ட சீமாட்டி வருகிறார். வணக்கம் ஃபாதர் என்கிறாள் ஜூலியட். மகளே, நம் இருவருக்கும் ரோமியோ நன்றி கூறுவார். இங்கிருந்து நீங்கள் தனியாகச் செல்ல இல்லாமல் இந்த புனித தேவாலயம் உங்களை ஒன்றாக்குகிறது. இரு மனம் கலந்தது, திருமணம் முடிந்தது. அடுத்து என்ன நடந்தது? ரோமியோ ஜூலியட் பாகம் 3. இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி. என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய மற்ற காணொளிகளையும் பார்க்கவும். வணக்கம்.